அனைவருக்கும் வணக்கம். நான் கேடிடி பிளாக் தர்ஷினி. இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா கீரி மீன் குழம்பு. அதான் இன்றைக்கு எங்களோட வீட்டை சமையல். வாங்க பார்ப்போம். அதுக்கு முதல் எங்களோட வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். கீரி மீன் கழுவி போட்டு உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி வச்சிருக்கேன். நல்ல பெரிய பெரிய கீரி மீன் குழம்பு வைக்க அப்புறம் இப்போ கீரி மீன் எடுத்து வச்சிருக்கி. அடுத்து வந்து அதுக்கு தேவையான பொருட்கள்: கொச்சிக்காத்தூள், மசாலாத்தூள், வெந்தயம், சீரகம், இது தனி மிளகாய்த்தூள், கடுகு. அடுத்தது வந்து இது புளி கொஞ்சம் கரைச்சி வச்சிருக்கேன். வெங்காயம், இது வெள்ளைப்பூடு, இஞ்சி அரைச்சி வச்சிருக்கி. இது வந்து கருவேப்பிலை, இது தேங்காய் பால். அடுத்தது வந்து இது தக்காளியை பிளண்ட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். இது வந்து உப்பு. இவ்வளவு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க சமைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்று, நிறைய ஊற்றக்கூடாது. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டு போட்ட முடியாது. இது வந்து வெந்தயம், சீரகம், இது வந்து வெங்காயத்தை அடுத்த கருவேப்பிலை, வெங்காயம், இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடு அரைச்சு விளண்டரில் அரைச்சு எடுத்தது. வெங்காயம் வதங்கப்பட்டது. இப்போ வந்து தக்காளி அரைச்சி வச்சிருக்க தக்காளி ஊற்று. வெட்டி போட்டும் போடலாம், துண்டு துண்டா போட்டு தாளிச்சு இது எடுத்துடலாம். அரைச்சி போட்டும் போடலாம். நல்லா வதங்கப்படணும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கப்பட்டுது. இப்போ வந்து கொச்சிக்காத்தூள் போடுவோம். தேவையான அளவு போட்டோம்னா சரி. இது மசாலாத்தூள்,
இது தனி மிளகாய்க்கு நமக்கு தேவையான அளவு போடலாம். கறி அளவை பார்த்து குழம்பு அளவை பார்த்து போடலாம். தேவையான அளவு உரப்புக்கு கூட உரப்பு வேணுமோ கொஞ்சம் உரப்பு வேணுமோன்னு பார்த்து போடலாம். இது புளி கரைச்சி வச்சிருக்கேன். புளி கொஞ்சமா விட்டா சரி. தக்காளியும் போட்டிருக்கேன். இது தேங்காய் பால் வரும். தேவையான அளவு உப்பு. கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க விட்டு மீனை போட்டோம்டா சரி. நல்லா கொதிச்சிட்டு மீனை போட்டோம்டா சரி. இந்த பெரிய பெரிய கீரி கொதிக்கட்டு. நல்லா கொதிக்குது. மீனெல்லாம் அவிஞ்சிட்டன. அப்போ இது கரண்டி போடக்கூடாது. மீன் உடைஞ்சிடும். இறக்குனா சரி. சரி அப்ப சாப்பிட போறேன். மீன் கறி குழம்பு வச்சாச்சு. என்ன மீன்? கீரி மீன். கீரி மீன் குழம்பு சமைச்சாச்சு. சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிடுவோம். நல்லா இருக்கேன். சாப்பிட்டு பார்ப்போம். பொரிச்செடுத்தாலும் நல்லா இருக்கும். நல்லா இருக்குது. சரி அப்ப வீடியோ முடித்து கொள்வோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.